ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/7/2026 சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளை, இந்த பழைய உலகத்தில் மனிதர்கள் என்ன மாதிரி ஆசையெல்லாம் வைக்கிறாங்களோ அந்த ஆசையெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. அது உங்களுக்கு தெரியும் இல்லை? பணத்து மேலே ஆசை வைக்கிற மாதிரி தான் இந்த உலகத்தின் மனிதர்கள் வைக்கிற ஆசை எல்லாமே. ஸோ அது பிணம்னு தெரிந்து அது மேலே ஆசை வைக்கலாமா? கேள்வி. சங்கமயுகத்தில் எந்த ஒரு ஆசை வச்சிங்கன்னா சதா காலத்துக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறிடும். சங்கமயுகத்தில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை, அது என்ன? நான் தூய்மையாகி பாபாவை நினைவு செஞ்சு அவர்கிட்டருந்து முழு ஆஸ்தியை அடையணும். இந்த ஆசை மட்டும்தான் இருக்கணும். இல்லை, இப்போ கலியுகத்தில் உள்ள எதையுமே பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், நினைக்க மாட்டேன்ற விரதம் இருக்கிறதுடைய பலன் முழு கல்பத்திற்கு தேவையான அத்தனையும் நமக்கு கிடைக்கிது. அதோடைய நினைவாக தான் பக்தியில் கூட ஏதோ ஒரு வேண்டுதலோடு தானே விரதம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபாவை நினைவு செஞ்சு தூய்மையாகி முழு ஆஸ்தி அடையணுன்ற இந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கணும். இதன் மூலமாக தான் சதா காலத்துக்கும் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுது. ஆயுஷ்வான் பவ, புத்திரவான் பவ, தனவான் பவ, எல்லா வரமும் கிடச்சிடுது. இல்லை, நீண்ட ஆயுள், குழந்தை குட்டிகளோடு இருப்பீங்க, செல்வம் நிரம்பியவர்களாக இருப்பீங்க. சத்தியுகத்தில் எல்லா விருப்பங்களும் நிறைவேறிடும். அங்கே இல்லாத பொருளே கிடையாது. இந்த ஒரே ஒரு ஜென்மம் எல்லாத்தையும் தூக்கி கடாசுறதுனால 21 ஜென்மத்துக்கு எல்லாம் உங்களை தேடி வந்துடும். பாடல். நீங்கள்தான் தாயும், நீங்கள்தான் தந்தையும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் கிட்ட பரமபிதா பரமாத்மா சொல்கிறாரு, எல்லையற்ற தந்தை நமக்கு வரம் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மனிதர்கள் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, புத்திரவான் பவ, ஆயுஷ்வான் பவ, தனவான் பவன்னு. இப்போ தந்தை உங்களுக்கு வரம் கொடுக்குறார் ஆயுஷ்வான் பவன்ட்டு. மனிதர்கள் ஆயுஷ்வான் பவன் சொல்லிட்டா நீண்ட ஆயுளோடு வாழ்ந்துடுவாங்களா? தனவான் பவன் சொல்லிட்டா செல்வம் வந்துடுமா? ஆனால் இங்கே கடவுளே கொடுக்குறார் ஆயுஷ்வான் பவன்ட்டு. ஸோ 21 ஜென்மத்துக்கு உங்களுடைய ஆயுள் மிக நீண்டதாக இருக்கும். இல்லை, இப்போ ஒரு 40 வயதை கடக்கும் பொழுது நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குதுன்னு தோணுது. அப்போ 150 வருடம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே உங்களுக்கு புத்திரர்களும் குழந்தைங்களும் இருப்பாங்க, அதுவும் சுகம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. இல்லை, இங்கே நிறைய குழந்தைங்க துக்கம் கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. அப்புறம் திடீர் மரணம் வந்தால் புத்திர சுகம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஜென்ரலாகவே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லோரும் துக்கம் கொடுக்குறவங்களாக தான் இருக்கிறாங்க இல்லையா? சொத்துக்காக தன்னுடைய அப்பா அம்மாவையே கொலை பண்ண கூட தயங்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க உள்ள உலகம் இது. ஆனால் சத்தியுகத்தில் இருக்கிற குழந்தைங்க சுகம் கொடுப்பவர்களாக இருப்பாங்க. எல்லையற்ற தந்தை அந்த எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியை நமக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக நாம் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாகவும் அளவற்ற செல்வம் நிரம்பியவர்களாகவும் ஆவோம். அதுக்கு இப்போ எந்த ஒரு விருப்பத்தையும் மனசில் கூட வைக்கக்கூடாதுன்றார்.
இப்போ எதன் மீதும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதோடைய பலன்தான் அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது. இல்லை இங்கே நீங்கள் எதன் மீதாவது விருப்பம் வைத்தீங்கன்னா அதை அடையிறதுக்குள்ளே ஒரு வழியை பண்ணிவிடுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க. அப்போவும் அடைவீங்களான்றது டவுட்டு. அற்ப காலம். இல்லை அறிஞர் அண்ணா அப்படியே காங்கிரஸே ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததை அப்படியே மாத்துறார். ஆனால் எவ்வளோ நாள்? சில மாதங்கள் தான் உயிரோடவே இருந்தார். அப்போ அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அதான் பைபிளில் இருக்கும், இந்த உலகமே உன்னுடையது ஆனாலும் ஆயுள் இல்லா என்றால் உனக்கு என்ன லாபம்ன்ட்டு. அப்போ நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக அங்கே இருப்போம். அதனால் இங்கே எந்த ஆசையும் வைக்காதீங்க. இங்கே யாருக்குமே எவ்வளோ ஆயுள்னே தெரியாது, எப்போ போவோன்னே தெரியாது. ஸோ இங்கே எந்த விருப்பமும் வைக்காததுனால உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் 21 ஜென்மத்துக்கு நிறைவேற போகுது. அதனால் இந்த நரகத்தில் எந்த ஒரு விருப்பமும் வைக்கக்கூடாது. செல்வத்துக்கான விருப்பம் கூட வைக்கக்கூடாது. அதிகமாக செல்வம் இருக்கணும், பெரிய வேலை இருக்கணும், கெத்தாக இருக்கணும், இந்த மாதிரி அதிகப்படியான விருப்பங்களையே வைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் வயிறு ஒரு துண்டு ரொட்டியை தானே சாப்பிடுது. அதுக்கு மேலே பணக்காரன்றதுனால என்ன 1 கிலோ சப்பாத்தியாக சாப்பிட முடியும்? ஸோ அதனால் அதிகமான பேராசையில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அளவுக்கு அதிகமாக செல்வம் இருந்துச்சுன்னா அது அழிய தான் போகுது. அல்லது அவங்க இருக்கும்போதே அதை மற்றவர்கள் அபகரிக்கிறத பார்ப்பாங்க. அது இன்னும் வலியை கொடுக்கும். அதனால தான் இங்கே ஏழையாக பிறந்தவங்க பாக்கியசாலின்னு பாபா சொல்லுவார். பாபா நம்மளை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறார். ஸோ இங்கே அழியப்போகக்கூடிய இந்த கலியுகத்தில் பணக்காரராக ஆசைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆகிட்டு இருக்கிறோம். ஸோ புத்திசாலிகள் அந்த ராஜ்யத்தின் மீது தான் கண்ணை வைக்கணும். அது அமைதியாக இருக்கிறதுனால கிடைக்கிது. பாபா நினைவில் தூய்மையாக இருக்கிறதுனால கிடைக்கிது. பாபா சொல்கிறாரு, தானம் கொடுத்தீங்கன்னா கிரகணம் விட்டு போகும். எதை தானம் கொடுக்கணும்? இந்த 5 விகாரங்களை. இது தானம் கொடுத்தீங்கன்னா கிரகணம் விட்டு போயிடும். இல்லை நம்மளை பிடிச்ச கிரகணத்துக்கெல்லாம் காரணம் இந்த 5 விகாரங்கள் தான். அதை விட்டிங்கனாலே கிரகணம் விட்டு போயிடும். நீங்கள் 16 கலைகள் சம்பூர்ணமாகவும் ஆகிடுவீங்க. ஸோ அந்த கிரகணம் தான் நம்மளுடைய கலைகள் எல்லாம் அழிச்சுது. இப்போ கிரகணம் விட்டு போயிடுச்சுனாலே 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆகிடுவீங்க. இல்லை ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிச்சு, ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான், அவனுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா கண்ணா பின்னான்னு பேசியிருப்பான். அது அவனை விட்டு போன உடனே எப்படி இருக்கும்? மறுபடியும் அமைதியாகிடுவான். ஸோ அந்த மாதிரி நம்முடைய உண்மையான குணம் 16 கலை நிரம்பியவர்களாக இருந்தது தான். நடுவில் இந்த கிரகணம் பிடிச்சதுனால எல்லாம் போயிடுச்சு. இப்போ கிரகணத்தை துரத்திட்டிங்கன்னா மறுபடியும் 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆகிடுவீங்க. ஸோ கிரகணம்ன்றதே இந்த 5 விகாரங்கள் தான். நாம் சர்வ குணங்களிலும் நிரம்பியவராக 16 கலைகளில் முழுமையானவராக இங்கேயே சங்கமயுகத்திலே ஆகணும். சத்தியுகத்தில் போய் ஆகிறதில்ல, இங்கே ஆனால் தான் அங்கே போகவே முடியும். 5 விகாரங்களை தானமாக கொடுக்கணும். 16 கலை நிரம்பியவராக ஆகணும்னா 5 விகாரங்களை கொடுத்துடணும். குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடையணுங்கிறத தவிர வேறு எந்த ஒரு ஆசையும் நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரே ஆசை,
மணந்தால் மகாதேவி இளையல் மரணதேவின்னுவாங்க இல்லையா, அது வந்து நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே அதுதான் உண்மை இல்லையா. மகாலட்சுமியை மணப்பது தான், அதாவது மகாவிஷ்ணுவை மணப்பது தான் நம்முடைய லட்சியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தின் ஆஸ்தியை அடையிறது. இதை தவிர வேறு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. வேதவதி காட்டில் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணன்னு சொல்லிட்டு தவம் பண்ணுவாங்க. எதுக்காக? நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அதுக்காக உலகில் இன்பத்தை எல்லாம் தூக்கி கடைசிட்டு போய் காட்டில் தவம் பண்ணுறதாக புராண கதையிலே இருக்குது, ராமாயணத்தில். இங்கே வேறு எந்த ஆசையும் வைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கொஞ்ச நேரம்தான் இருக்க போகுது இல்லை. இங்கே பெரிய பெரிய பணக்காரங்க அந்த கடைசி நேரத்துலலாம் சொத்து சேர்க்கும் பொழுது, வயோதிக காலத்தில் உண்மையிலே இவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்களேன்னு தான் தோணுது. எதையுமே அவங்க எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. எதுக்கு சேர்க்குறாங்க? குழந்தைங்களும் அனுபவிக்க முடியாது. ஆக்சுவலாக அந்த சொத்துனாலே குழந்தைங்க வெட்டு குத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் உலகம் அழியவும் போகுது. அதனால தான் அதிக சமயம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் மீதி இருக்குதுன்னு பாட்டு கூட இருக்குது. அந்த கொஞ்ச நேரம் எதுக்கு இருக்குது? உலக அழிவுக்காக. ஸோ அதனால் இந்த பழைய உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் வைக்காதீங்க. யோசிச்சு பாருங்கண்ணா, உக்ரைனில் ஒருத்தன் ஒரு பொண்ணை துரத்தி லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. பல வருடம், ஒரு 10 வருடம் லவ் பண்ணி எப்படியோ அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். அடுத்த நாள் யுத்தம், அந்த பொண்ணை அவனை விட்டு பிரிகிறான். இப்போ 10 வருஷம் அவன் வீணாக்கியில் இருக்கிறான். அந்த மாதிரி தானே எல்லாமே. அதேமாதிரி சொத்து, ஒரு வீடு கட்டி அப்போ தான் முடிக்கிறாங்க. அழகாக அந்த வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும்போது நாட்டை விட்டே போகிறாங்க. போது எப்படி இருக்கும்? ஸோ அப்போ இங்கே எதன் மீதும் ஆசை இல்லாமல் நாராயணனாகரன்ற ஒரு ஆசையும் அந்த லட்சியத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய நடவடிக்கை இருந்தால் நீங்கள் துக்கப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்கணும்னு நினச்சி லட்சியம் வச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. துக்கத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒரு தந்தையை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. சதா சிவனேன்னு இருந்தன்றதெல்லாம் இப்போதைய விஷயம்தான். ஏன்னா பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் குழந்தைங்க சதோ பிரதானமாக ஆகணும். வேறு வழி கிடையாது சதோ பிரதானமாக ஆகிறதுக்கு. அதனால் இந்த உலகில் மனிதர்கள் வைக்கிற ஆசையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் கடவுளுடைய குழந்தை, உலகத்தின் அதிபதியுடைய குழந்தை. உங்களுக்காகவே சொர்க்கத்தை உருவாக்குறார். நரகத்தில் என்ன ஆசை? ஒரு சிவபாபா கிட்டேருந்து நாம் நம்முடைய சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையை மட்டும் வைங்க. ஒரே ஆசை தான், பாபா கிட்டேருந்து முழு ஆஸ்தி அடையணும். வேறு எதுவுமே மைண்டில் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையணும். அதுக்கு என்ன பண்ணணும்? யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இங்கே துக்கம் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. காரியத்தில் கண்ணாக இருக்கணும் இல்லையா. இங்கே அவங்க துக்கம் கொடுக்கல, சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாங்க பொறுத்துக்கிறதன் மூலமாக. திருப்பி துக்கம் கொடுக்குறீங்கன்னா அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை இழப்பீங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே காம கட்டாரி செலுத்துறது எல்லாத்துலேயும் மிகப்பெரிய துக்கம் இல்லையா. நம்ம துக்கன்றது திட்டுறது, அடிக்கிறது, கொலை பண்ணுறது இப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் பாபா சொல்கிறார், அந்த காம பார்வை வீசுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய துக்கம்ன்றார். அதனால தான் சன்னியாசிகள் பெண்கள் கிட்டேருந்து விலகிடுறாங்க. ஸோ இவங்க காமத்தை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த ராவண ராஜ்யத்தில் எல்லாருமே தூய்மையற்ற பாவாத்மாக்கள் தான். இப்போ நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கலை அப்படின்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. குழந்தைங்க உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகணும். அதனால தான்
5 விகாரங்களை தானம் கொடுத்தீங்கன்னா கிரகணம் விட்டு போகும்னு பாபா சொல்கிறார். எல்லார் மேலேயும் கிரகச்சாரம் இருக்குது, கெட்ட திசைகளின் பார்வை இருக்குது. அதனால் முற்றிலும் கருப்பாக்கிட்டாங்க. பாபா சொல்கிறாரு, என்கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்தி அடையணும்னா தூய்மையாகுங்க, தூய்மையாகணும் ஆஸ்தி அடையிறதுக்கு. இல்லை கோயிலுக்கு போனாலே குளிச்சுட்டு தான் போகிறாங்க, சுத்தமாக போகிறாங்க. ஸோ அப்போ கடவுள்கிட்ட ஒரிஜினலாக, அது சிலை தான், ஒரிஜினலாக நீங்கள் கடவுள்கிட்ட போகணுன்னா ஆத்மா தூய்மையாகி போகணும். அவங்க உடலை தூய்மைப்படுத்திட்டு போகிறாங்க. துவாபர யுகத்தில் ஆரம்பித்து நீங்கள் தூய்மை இழக்க தொடங்குனீங்க. ஸோ அப்படியே சதோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாகிட்டீங்க. அதனால்தான் பதித்த பாவனா வாங்க எங்களை தூய்மையாக்குங்கன்னு பாடுறீங்க. ஸோ அதனால்தான் பாபா இப்போ கட்டளை கொடுக்குறார், குழந்தைகளே இப்போ தூய்மையற்றவர்களாக ஆகாதீங்க, தூய்மையாக வேண்டிய இந்த நேரத்தில் தூய்மையற்றவராக ஆகாதீங்க. பக்தர்கள் கூட புரட்டாசி மாதத்தில் கறி சாப்பிட்றது கிடையாது. அந்த வைராக்கியமாவது நமக்கு இருக்கணும்ல. தூய்மையாகிற நேரத்தில் தூய்மையற்றவராக ஆகலாமல் காமம்ன்ற மகாவிரோதியை வெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு ஜென்மம்தான் தூய்மையாக இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் தூய்மையான உலகத்தில் இருப்போம். அதனால் அங்கே தூய்மை இழக்கிறத பற்றி சிந்தனை கூட வராது. 21 ஜென்மம். அதனால தான் அளவற்ற செல்வம், நீண்ட ஆயுள் எல்லாமே கிடைக்கிது. அப்போ நீங்கள் காமத்தில் விழுறீங்கன்னா செல்வத்தை இழக்கிறீங்க, உங்கள் ஆயுளை இழக்கிறீங்க, எல்லாத்தையும் இழக்கிறீங்க, சுகம் அமைதி எல்லாத்தையும் இழக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். காமம் என்ற மகா விரோதியை வெற்றி கொள்ளுங்கள். ஏன்னா இந்த காமத்தினால தான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை துக்கம் அடைஞ்சிங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் சொர்க்கத்தில் முற்றிலும் தூய்மையாக இருந்தீங்க. அதனால தான் முற்றிலும் சுகம், செல்வம், அமைதி, ஆரோக்கியம் நிரம்பியவராக, நீண்ட ஆயுள் நிரம்பியவராக இருந்தீங்க. ஏன்? தூய்மையாக இருந்ததுனால. இல்லை சுத்தம் சோறு போட்டுன்னுவாங்க, சுத்தம் தான் எல்லாத்தையுமே கொடுக்குது. ஆனால் இப்போ ராவணனுடைய வழிப்படி தூய்மையற்றவர்களாக ஆகிட்டீங்க. அதனால தான் தேவதைகளுடைய ஜட சித்திரத்துக்கு முன்னாடி போய் அவங்களுக்கு நீங்கள் சர்வகுணம் நிரம்பியவர்கள், சம்பூர்ண நிர்விகாரிகள், நாங்களோ விகாரியாக இருக்கிறோம் அப்படின்னு மகிமை பாடுறீங்க. உங்களை விகாரினும் சொல்லிக்கிறீங்க. ஸோ நிர்விகாரிகளாக தேவதைகள் ஆனதுனால அவங்களுக்கு சுகமே சுகம்தான். விகாரிகளாக மாறினதுனால இங்கே துக்கமே துக்கம்தான். ஆனால் இது யாருக்கும் தெரியல. தெரியாததுனால விகாரமே சுகம்னு வேறு நினச்சிக்கிறாங்க. அதனால தான் அனைத்தையும் இழக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியல. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய உங்களை நிர்விகாரிகளாக ஆக்கி அனைத்தையும் திரும்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் குழந்தைங்க அனைத்து ஆசைகளையும் விட்டுடணும். ஸோ சரீர நிர்வாகத்துக்கு வேணால் நீங்கள் வேலை பிஸ்னஸ்லாம் பண்ணுங்கள். ஆனாலும் ஒருவர் மற்றவரை ஞான அமிர்தத்தை அருந்த செய்யுங்க. இல்லை நீங்கள் எங்கே போனாலும் இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அமிர்தத்தை விட்டு விஷத்தை ஏன் அருந்தணும்னு பாடுறாங்க இல்லையா? கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு குரலில் கூட வருது இல்லையா? பாபா சொல்கிறாரு, இங்கே எந்த ஒரு விருப்பமும் வைக்காதீங்க. இந்த கலியுகத்தின் சுகத்தின் மீது விருப்பம் வைக்காதீங்க. அது சாப்பிட்ற விஷயமா இருக்கலாம், எந்த புலனின்பமாக வேணாலும் இருக்கலாம், விருப்பம் வைக்காதீங்க. நாம் நினைவு யாத்திரை மூலமாக முழு சதோ பிரதானமாக ஆகிடுவோம். 63 பிறவிகளாக என்னென்ன பாவம் செஞ்சீங்களோ அது எல்லாமே நினைவுனால தான் நீங்கும்.
ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பாபா தூய்மையை பற்றியும் இந்த கலியுகத்தில் எந்த விருப்பமும் வைக்காதீங்கன்றதை பற்றியும் தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ தூய்மை ஆகணும் நினைவு யாத்திரை மூலமாக முழுசாக சதப்பிரதானமாகணும். இது மட்டும்தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். 63 பிறவிகளாக என்னென்ன பாவம் செஞ்சுருப்போம் அத்தனையும் பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் நீங்கும். இல்லை உங்கள் குணத்தையே மாற்றுறீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஜென்மமாக ஆழமாக பதிவான குணங்களை, விகார குணங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு நிரந்தர நினைவு. அப்போ தான் நீங்கள் நிர்விகாரி ஆக முடியும். இப்போவே நிர்விகாரியாக ஆகணும். அதுவும் நீண்ட காலமாக நிர்விகாரியாகவே இருக்கணும். அப்போ தான் அது தூய்மையின் பலம் அதிகரிக்கும். மாயாவின் புயல் வரலாம், கண்டிப்பாக வரும். ஆனாலும் தூய்மை இழக்கக்கூடாது இல்லையா? புயல் வந்தால் தானே நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ புயல் வரும்போதெல்லாம் விழுந்துகிட்டே இருக்கிறீங்கன்னா, அதனால் மாயாவுடைய புயல் வரும். ஆனால் நீங்கள் தூய்மை இழக்கக்கூடாது. அதில் தான் முயற்சி. ஸோ பாபாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மனிதன்லேருந்து தேவதையாகணும். ஸோ இந்த தூய்மை தான் உங்களை எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றும். அந்த ஸ்தூல புயல்லேருந்து கூட காப்பாற்றும். மாயாவின் புயலில் நீங்கள் விழாமல் இருந்தீங்கன்னா. ஸோ மனிதன்லேருந்து நாம் தேவதையாக ஆகணும். புதுசாக ஆக போகிறதில்ல. ஏன்னா சதோபிரதான பூஜைக்குரிய தேவதைகளாக நீங்கள் தான் இருந்தீங்க. பிறகு நீங்களே உங்களுடைய பூஜைக்குரிய அந்த உயர்ந்த நிலையிலிருந்து பூஜாரி ஆகிட்டீங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் பூஜைக்குரியவராக இருக்கும்போது நோயற்றவர்களாகவும் இருந்தீங்க. இப்போ தான் நோயாளி ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் நாம் நோயற்றவராக மாறிக்கிட்டு இருக்கிறோம். பூஜைக்குரியவராக மாறிட்டு இருக்கிறோம். நோயற்றவராக பூஜைக்குரியவராக இருந்த பொழுது நீண்ட ஆயுள் இருந்துச்சு நமக்கு. ஆனால் இப்போ பாருங்கள், உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மனிதர்கள் இறக்குறாங்க. 1969க்கு முன்னாடி வந்த முறையிலே பாபா சொல்கிறார். அதனால் எந்த ஒரு ஆசையும் வைக்கக்கூடாது. இல்லை, இது எல்லாமே மோசமான ஆசைகள். கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்காமல் விடாதுன்ற மாதிரி இங்கே இருக்கிற ஆசை எல்லாமே நமக்கு ஆப்பு வைக்காமல் விடாது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இது எல்லாமே மோசமான ஆசைகள்னு பாபா சொல்கிறார். கலியுகத்தின் ஆசைகள். நம்ம முள்ளிலிருந்து மலராகிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு ஒரே ஒரு முதல் தரமான ஆசை மட்டும்தான் இருக்கணும். அது என்னது? பாபா கிட்ட முழு ஆஸ்தி அடையணும். எப்படி? பாபாவை நினைவு செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகிறதன் மூலமாக. இப்போ எல்லார் மேலேயும் ராகு கிரகணம் தான் உட்காந்துட்டு இருக்குது. ராகுவின் பார்வை இருக்குது. குறிப்பாக முழு பாரதத்தின் மீதும் ராகுவின் கிரகணம் இருக்குது. ஸோ பிறகு பிரகஸ்பதி தசா ஏற்படணும். அதாவது குரு பார்வை விழணும். இப்போ நம்ம மேலே பிரகஸ்பதி தசா அமர்ந்து இருக்குது. பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு இல்லையா? சத்தியுகத்தில் உங்கள் எல்லார் மேலேயும் பிரகஸ்பதி தசா இருந்தது. இப்போ ராகு தசா இருக்குது. இப்போ மறுபடியும் எல்லையற்ற தந்தை மூலமாக பிரகஸ்பதி தசா கிடைக்கிது. பிரகஸ்பதி தசாவில் 21 பிறவிகளுக்கான சுகம் இருக்குது. திரேத்தாவில் சுக்கிர தசா இருக்குது. எந்த அளவுக்கு ஒருவர் நினைவு செய்கிறாரோ, அதிலும் குறிப்பாக அதிக நினைவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரகஸ்பதி தசா இருக்கும் இல்லையா? நினைவு செய்யலைன்னா ராகு தசா உட்காந்துக்கும். ஏன்னா 2 பேருமே இங்கே இருக்கிறாங்க. இப்போ பாபாவும் இருக்கிறாரு, ராவணனும் இருக்கிறான். இப்போ நாம் வீட்டுக்கு திரும்பி போகணும். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார்.
அதனால் பாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் விகர்மங்கள் விநாசமாகுன்றார். வேறு எந்த வீண் எண்ணம் வந்தாலும் டக்கு டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும், அந்த அளவுக்கு ஆத்மா பறக்கிறதுக்கு தகுதி உடையதாக மாறிடும், மேல் நோக்கி போகிறதுக்கு. மாயா உங்களுடைய சிறகுகளை துண்டிச்சிடுச்சு. மாயாவின் அழுக்கு சிறகுகளை கட் பண்ணிடுச்சு, ஆத்மா திரும்ப வீட்டுக்கு போகாத மாதிரி. இப்போ மறுபடியும் சிறகுகள் வருவதற்கு ஈஸ்வரிய வழிமுறை நமக்கு கிடைக்கிது. இதன் மூலமாக நீங்கள் சதா சுகமானவர்களாக ஆகிறீங்க. ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆகிறீங்க. உலகத்தின் ராஜ பதவி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உலகத்தின் ராஜ பதவி அடையிறதுக்கான ஈஸ்வரிய வழிமுறை நமக்கு கிடைக்கிது. அது என்னது? பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்தமதி சோகதி ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் டக்கு டக்குன்னு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு பாபா நினைவு பண்ணுங்கன்ற, அல்லது ஆத்ம உணர்வில் நிலைச்சிருங்கன்ற. அப்போ தான் மைண்ட் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா எப்போ வெளி உலகத்துக்கு கண்ட்ரோலில் போச்சுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் உங்களால் டக்குன்னு மைண்டை எடுக்க முடியாது. ஏன்னா எப்போ வேணாலும் மரணம் வரும் தானே. அதுக்காக தான் டிராஃபிக் கண்ட்ரோல் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், முடிஞ்சால் இன்னும் கூட அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்தமதி சோகதி ஆகிடும். ஏன்னா நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பிரச்சனை முடிஞ்சு எப்போ நீங்கள் பாபாவை நினைக்கிறது? ஸோ நினைவின் மூலமாக தான் விகர்மங்கள் விநாசமாகும். ஸோ ஒவ்வொரு லைனும் யோகத்தை பற்றியே தான் இருக்குது. நினைங்க நினைங்க நினைங்கன்ட்டு. ஸோ நினைவின் மூலம் விகர்மங்கள் விநாசமாகும், தூய்மை ஆகிடுவீங்க. ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அது எந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, எவ்வளோ கவனம் கொடுக்கணும். தூய்மையான ஆத்மா தான் சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராக ஆக முடியும். சொர்க்கத்தில் உங்களுக்கு நோயற்ற சரீரம் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் இருக்கும், செல்வமும் அளவற்றதாக இருக்கும். வேறு சுகத்தை அனுபவிக்க வேறு என்ன வேணும்? இவ்வளவும் தூய்மையினால் தான் கிடைக்கிது. அந்த தூய்மை பாபாவின் நினைவுனால தான் அடையிறீங்க. ஸோ அப்போ நினைவு, பாபா நினைவிலே மூழ்கி இருக்கிறத தான் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை இறுதி நேரத்தில் கெட்டியாக கட்டி பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை. நோயற்ற சரீரம், இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அங்கே அதெல்லாம் தேவையில்லை. நோய் வந்தால் தானே. அதேமாதிரி செல்வமும் நிறையா இருக்கும். இங்கே மாதிரி இயற்கை சீற்றம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ அங்கே ஒருபோதும் குழந்தைய தத்தெடுக்க மாட்டாங்க, அவசியம் கிடையாது. ஏன்னா அங்கே எல்லோருக்கும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கும். அதேமாதிரி நீண்ட ஆயுளும் இருக்கும், நிறைந்த செல்வமும் இருக்கும். அதான் ஆயுஷ்வான் பவ சம்பத்திவான் பவ அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த நேரம் பாபா எல்லாரையும் தத்தெடுக்கிறார். பாபாவனால் தத்தெடுக்கப்படுறதுனால நாளைக்கு ஒருபோதும் நாம் தத்தெடுக்க வேண்டிய நிலைமை வராது. பிறகு சத்தியுகத்தில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. யோக பலத்தின் மூலமாக எல்லோருக்குமே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். குழந்தை எப்படி பிறக்கும்னு கேட்குறாங்க. அங்கே யோக பலத்தின் மூலமாக தான் குழந்தை பிறக்கும். ஸோ நாடகத்தில் இது விதிக்கப்பட்டிருக்குது. சத்தியுகத்தில் எல்லோருமே யோகிகள். அதனால தான் கிருஷ்ணரை யோகேஸ்வர்னு சொல்கிறாங்க.
அப்படின்னா கிருஷ்ணர் அங்கே யோகா பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் முழு தூய்மையான யோகின்னு அர்த்தம். இல்லை, இயல்பாகவே ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க, தூய்மையாக இருக்கிறாங்க, அதனால் யோகின்னு சொல்கிறோம். ஈஸ்வரன் எல்லோரையும் இப்போ யோகேஸ்வரராக ஆக்குறார். அதனால் அவங்க வருங்காலத்தில் யோகியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லோரையும் பாபா தான் யோகி ஆக்கி இருக்கிறார். யோகிகளுடைய ஆயுள் நீண்டதாக இருக்கும், போகிகளுடைய ஆயுள் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை, இன்றைக்கி ஏன் ஆயுள் மனிதர்களுக்கு ரொம்ப கம்மி, திடீர் மரணம் வருதுன்னா போகிகளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால்தான் ஆயுள் கம்மியாக இருக்குது. ஈஸ்வரன் தன்னுடைய குழந்தைகளை தூய்மையானவர்களாக்கி யோகத்தையும் கற்றுக் கொடுத்து தேவதையாக்கி இருக்கிறார். அதனால தான் இந்த தேவதைகளை யோகிகள்னு சொல்கிறோம். யோகினாலே ரிஷி தான், அப்படின்னா தூய்மையாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இல்லை, ரிஷினா தூய்மையாக இருக்கிறவங்க. ஸோ யோகிகள் தூய்மையாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ராஜ ரிஷி, நீங்கள் தான் ராஜ ரிஷின்னு பாபா புரிய வைக்கிறார், உண்மையான ராஜ ரிஷி. ஸோ ராஜ்யத்தை அடையிறதுக்காக ரிஷியாக வாழறோம், அதாவது தூய்மையாக வாழறோம். அதுக்காகத்தான் நாம் இப்போ ராஜயோகத்தை பாபா கிட்ட கற்றுக்கிறோம். எதுக்காக? ராஜ பதவி அடையிறதுக்காக. ஸோ ராஜயோகம்னாலே பாபாவை நினைவு செய்கிறது தான். இப்போ தான் நம்ம பாபாவை நினைவு செய்யணும், சொர்க்கத்தில் போய் நினைக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி தலைகீழான ஆசையெல்லாம் வைக்கக்கூடாதுன்றார். அதில் குழந்தை பிறக்கணும்னா மறுபடியும் விகாரத்தில் போக வேண்டியதாக இருக்கும், காம கட்டாரி செலுத்த வேண்டி இருக்கும். தேக அபிமானிகள் தான் காம கட்டாரி செலுத்துவாங்க. நீங்கள் தேகி அபிமானிகள் ஒருபோதும் காம கட்டாரி செலுத்துவதில்லை, இல்லையா? காமவால் வீசுவது கிடையாது. தேகினா ஆத்ம அபிமானிகள். ஸோ அதனால் ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி ஆசையெல்லாம் வரக்கூடாதுன்றார். தூய்மையாகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது காமவால் செலுத்தாதீர்கள். தூய்மை ஆனீங்கன்னா உங்களுடைய எல்லா துக்கங்களும் விலகி போயிடும்ன்றார். இல்லை, என்னிடம் வாருங்கள் உங்கள் துக்கம் தூர போகும். அப்போ பாபா கிட்ட போகணுன்னாலே தூய்மையாகி தான் போக முடியும், இல்லையா? ஸோ அப்போ தூய்மையானாலே துக்கம் தூர போயிடும். உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறார். பாபா எவ்வளவு சுகம் கொடுக்குறார் பாருங்கள். அப்போ அவர்கிட்ட முழு ஆஸ்தி அடையணும், இல்லையா? ஸோ அதுக்கு நிரந்தரமாக பாபாவை நினைக்கணும். ஸோ பாபாவோ ஏழை பங்காளனாக இருக்கிறார். அதனால தான் சுதாமா 2 கைப்பிடி அவல் கொடுத்ததுனால அவருக்கு மாளிகை கிடைச்சிருக்குதுன்னு பாடி இருக்கிறாங்க. கொடுத்தது வெறும் அவல், ஆனால் கிடைத்தது தங்க மாளிகை. ஸோ அந்த மாதிரி ஏழைகளாக நாம் இப்போ இருக்கிறோம். நேற்று கூட சொன்னார், இல்லையா? அதனால தான் அம்மன் கோயிலும் சின்னதாக இருக்குது, நம்ம ஏழையாக இருக்கிறதுனாலன்னார். பாபா நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்குறார். இப்போ எல்லோரும் திரும்பி போகணும், இல்லை? போயிட்டு தான் ராஜ்யத்தை அடைய போகிறோம். அப்படியே இந்த பூமி, அப்படியே நம்ம இந்த உடம்புல இருந்துக்கிட்டே அப்படியே சொர்க்கத்துக்கு போக போகிறது கிடையாது. அப்போ இந்த உடம்பை விடணும், இந்த கலியுகத்தை விடணும். அதனால தான் கலியுகத்தின் மீது ஆசை வைக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எந்த அளவுக்கு இந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனை காரியத்துக்கு பாபாவுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆஸ்தி அடைவீங்கன்றார். ஸோ உங்கள் வீட்டில் பல்கலைக்கழகம் அல்லது ஹாஸ்பிட்டல் திறந்து வைங்க, அதாவது கீதா பாடசாலை திறந்து வைங்க. ஸோ போர்டில் எழுதுங்க,
சகோதர சகோதரிகளே, 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமாக சதா செல்வந்தராக ஆகணும்னா புரிஞ்சுக்கோங்கன்னு எழுதுங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது ஃபஸ்ட்டு. அது என்ன 21 பிறவிக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, 21 பிறவிக்கு பணக்காரனாக இருக்கிறதுக்கு. கொஞ்சம் இப்போ பணக்காரனாகணும் அப்படின்னு நினைத்தாலுமே கூட இந்த வார்த்தை வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு வருவாங்க. நாங்கள் ஒரு வினாடியில் சதா ஆரோக்கியமாக செல்வந்தராக ஆகிறதுக்கான வழியை சொல்கிறோம். நீங்கள் சர்ஜன் அல்லவா? சர்ஜன்ற போர்டையோ கண்டிப்பாக வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மனிதர்களுக்கு எப்படி தெரிய வரும்? சூப்பர் இல்லையா? டாக்டர் போர்டு வைக்கிறார் இல்லையா, வீட்டு வாசலில் அல்லது ஹாஸ்பிட்டல் வாசலில். அதேமாதிரி நீங்களும் வைக்கணும், இல்லைன்னா எப்படி தெரியுன்றார். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போர்டு வைங்க. ஆனால் பாபா எப்படி போர்டு வைக்க சொல்லியிருப்பாங்க? ராஜயோக தியானம் கற்றுக் கொடுக்கப்படும் போர்டு வைக்க சொல்லலை. 21 பிறவிக்கு சதா ஆரோக்கியமாக சதா செல்வந்தராக ஆகணும்னா புரிஞ்சுக்கோங்க போர்டு வைக்க சொல்கிறார். அப்போ யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 அப்பா பற்றிய ரகசியத்தை புரிய வைங்க. இல்லை அப்போ அவங்க ரெடியாகி வருவாங்க. 21 பிறவிக்கா? அப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் இதை பற்றி சிந்தனை பண்ணி வருவாங்க இல்லையா? அப்போ 2 அப்பா, இந்த அப்பா கொடுக்குற ஆஸ்தி என்ன, அந்த அப்பா கொடுக்குற ஆஸ்தி என்ன? இந்த அப்பா கொடுக்குற ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, அது ஒவ்வொரு ஜென்மமும் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் என்னை மட்டுமே இப்போ நினைவு பண்ணிங்கன்னா எல்லையற்ற ஆஸ்தி உங்களுக்கு கிடைச்சிடும்னு எல்லையற்ற தந்தை சிவபாபா சொல்கிறாருன்னு புரிய வைங்க. ஸோ ப்ரொஜெக்டர் மூலமாகவோ அல்லது கண்காட்சிகள்லையோ கூட முதல்ல இதை புரிய வைங்க. இந்த முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்க. ஸோ அந்த முயற்சி பண்ணுறதுக்கான சங்கமயுகம் இது. கலியுகத்திலிருந்து இப்போ சத்தியுகமாக மாறணும். அந்த மாற்றம் இந்த சங்கமயுகத்தில் நடக்குது அப்படின்னு புரிய வைங்க. பாரதவாசிகள் நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராகிடுவீங்க. ஸோ 2 வார்த்தை தான், அப்பா ஆஸ்தி. அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா ஆஸ்தி, அதாவது ராஜ பதவி உங்களுடையதாக ஆகிடும். இந்த நினைவு மூலமாகவே நீங்கள் குஷியாக இருப்பீங்க இல்லையா? அங்கே ஆஸ்தி அடைவீங்க. ஆனால் ஆஸ்தி அடைய போகிறன்ற அந்த நினைவு உங்களை குஷிப்படுத்தும். பாபாவை நினைக்க நினைக்க ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறன்ற அந்த நினைவு குஷிப்படுத்தும். ஸோ நினைக்க ஆஸ்தி, என்னுடைய ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது, என்னுடைய மாளிகை உருவாகிட்டு இருக்குது அப்படின்ற நினைவையும் எமர்ஜ் பண்ணணும். ஸோ அப்போ தான் குஷியாக இருப்பீங்க. மற்றபடி இந்த மோசமான உலகத்தில் எந்த ஒரு ஆசையும் வைக்காதீங்கன்றார். ஏன்னா அது எல்லாமே நமக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். இங்கே நீங்கள் உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலையை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாலே சொர்க்கவாசி ஆகிட்டதா சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொர்க்கவாசி ஆக்கிறதுக்கு முயற்சியாக பண்ணாங்க? சும்மா செத்தாலே சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா என்ன? உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலை அடைவதன் மூலமாகத்தான் சொர்க்கவாசியாக நாம் ஆகிறோம். நாம் சொர்க்கவாசி ஆகிறதுக்காக தான் தந்தையை நினைவு செய்கிறோம் இல்லை? பாபாவுடைய நினைவை தவிர அனைத்தையும் மறக்கிறோம். கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இறக்கிறோம். அதன் மூலமாக தான் அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கிது. ஸோ பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் அழுது புலம்ப மாட்டீங்க இல்லையா? தந்தை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் ஒருபோதும் அழுது புலம்ப மாட்டீங்க. சூப்பர் லைன் இல்லையா?
கண்டிப்பாக மாயாவுடைய புயல்கள் வருது, ஆனால் அதை பற்றியெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டாம்ன்றார். மாயாவின் புயல்கள் வரத்தான் செய்யும். இதுதான் யுத்தம். உங்களுடைய மைண்டை அதன் பக்கம் திருப்புறது தான் யுத்தம். அதை பற்றி நீங்கள் சிந்திக்காதீங்க, முடிஞ்சு போச்சு. அந்த பக்கமே உங்கள் கவனத்தை திருப்பாதீங்க, மாயா தோத்துடுச்சு. மற்றபடி சங்கல்ப விகல்பங்கள், வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள்லாம் வருதுன்னா உங்கள் நேரம் வேஸ்ட் ஆகுது. செம சூப்பரில் டைம் வேஸ்ட்டு அதை பற்றி சிந்திக்கிறதுனால. எப்படியும் நடக்கிறது தான் நடக்கும், அது நன்மைக்காக தான் இருக்கும். பிறகு எதுக்கு அதை பற்றி சிந்தித்து பயப்படணும்? புயலோ கடந்து போயிடும், ஏன் கவலைப்படுறீங்க? அப்படியே இருக்காது இல்லையா? அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்யணும், தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும். இந்த ஈடுபாடு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். இதில் தான் உங்கள் கவனம் இருக்கணும். இல்லை என்ன ஆனாலும் பாபா கிட்டேருந்து என்னை பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு நினைவு இருக்கணும். அந்த நினைவை கட் பண்ண முடியக்கூடாது மாயாவினால். ஏன்னா நான் பாபா கிட்ட முழு ஆஸ்தி அடையணும், இதே ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்லா படிக்கிற பசங்களுக்கு எப்போவுமே அது இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், பசங்க கூட பேசிகிட்டு இருந்தால் கூட முடித்த உடனே போய் படிக்கணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் மயங்கி பேசுகிறவன் தான் மார்க்கு கம்மியாக எடுப்பான். ஸோ இங்கே பாபா நினைக்கிறத தவிர வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கலையே. பாபாவை நினைச்சா போதும், மற்ற எல்லாரையும் மறந்துடுங்க இல்லை? நினைவுனாலேயே மற்றதை மறந்துடணும். ஏதோ ஒன்று தான் நான் மைண்டு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ பாபாவை மட்டும் நினச்சாலே மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏன்னா இவங்க எல்லோரும் இறந்து விட்டனர்னு பாபா சொல்கிறார். இதுதான் இங்கே மகாபாரதத்தில் நீ அவங்கள கொல்ல தேவையில்லை, ஏற்கனவே அவங்க இறந்துட்டாங்கன்றார். ஸோ அதனால் உங்களுக்குள்ளே இதே உரையாடல் செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை இவங்க உயிரோடு இல்லை, இருக்கிற மாதிரி சும்மா மாயை நம்மளை நம்ப வைக்கிது, அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அப்போ பற்று வராதில்லை. ஸோ ஆத்மாவை பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் இப்படியாவது பயிற்சி பண்ணுங்கள். அவங்க இறந்துட்டாங்க, சமசோபர் இல்லையா? பாபா இப்போ உங்களை மட்டுமே நாங்கள் நினைவு செய்வோம், உங்கள் கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைவோம். அதனால் இங்கே இருக்கிற எதையுமே நான் நினைக்க மாட்டேன். இங்கே இருக்கிற எல்லாமே அழிஞ்சிடுச்சு ஆல்ரெடி. அப்படி இருக்கணும். நான் 3-4 மணிக்கு கண்டிப்பாக எழுந்து பாபாவை நினைவு செய்வேன் அப்படின்ட்டு அதுக்கு டைம் ஒதுக்கணும். சக்கரத்தையும் நினைக்கணும். பாபா நமக்கு படைப்பவர் பற்றிய ஞானம் மட்டும் இல்லை, படைப்பு பற்றிய ஞானத்தையும் கொடுத்துருக்கிறார். ஸோ அதையும் நினைக்கணும். நமக்கு இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றி தெரியும். 21 பிறவி நாம் எப்படி எடுக்கிறோன்னு நம்ம புத்தியில் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரப்போகிறோம். சொர்க்கத்தில் மறுபடியும் நம்முடைய சுகமான பாகத்தை நடிப்போம். நாம் ஆத்மாவுக்குத்தான் ராஜ்யம் கிடைக்கிது, வேறு உடல் எடுத்து இல்லையா? ஸோ அதனால தான் ஆத்மான்றது சதா ஞாபகம் இருக்கணும். பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் ஆஸ்திக்கு உரிமை உள்ளவராக ஆகிறோம். இது ராஜயோகம் இல்லை? ராஜ்யத்தை அடையிறதுக்கான யோகம் பாபாவை நினைக்கிறது தான். அதனால்தான் தந்தையை நினைவு செய்கிறோம். எல்லையற்ற தந்தை மூலமாக அநேக தடவை நாம் உலகத்துக்கே எஜமானராகி இருக்கிறோம். இப்போ மறுபடியும் உலகத்துக்கு எஜமானராக சொர்க்கவாசியாக ஆகிறோம் ஒரு தந்தையின் நினைவின் மூலமாக. ஸோ தந்தையை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் எரிஞ்சு சாம்பலாகும். அதனால தான் இதை யோக அக்னின்னு சொல்கிறோம், பாவத்தை எரிக்கிறதுனால. பிராமணர்களாகிய நீங்கள் தான் உண்மையான ராஜ ரிஷிகள். ரிஷிகள் எப்போவுமே தூய்மையாக தான் இருப்பாங்க.
ஸோ ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடையிறதுக்காக பாபாவை நினைக்கிற இந்த நேரத்தில் விகாரத்தின் ஆசையே இருக்கக்கூடாதுன்றார். இது மோசமான ஆசை, ராஜ்யத்தை காலி பண்ணிடும். அந்த பனிலிங்கம் டக்குன்னு காலி ஆயிடுச்சுன்னாங்க இல்லையா அமர்நாத்தில், அந்த மாதிரி திடீர்னு இருக்கிற இடம் தெரியாமல் ராஜ்யம் காணாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ நாள் பாபா குழந்தையாகி எவ்வளோ சேவை செஞ்சு எவ்வளோ நினைவு பண்ணியிருந்தாலும் அந்த விகாரத்தின் ஆசையே காணாமல் பண்ணிவிடும். விகாரத்தில் நீங்கள் விழ தேவையில்லை. ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆசை வைக்கிறதே விகாரத்தில் விழுந்ததுக்கு ஈக்குவலான பாவன்றார். இது மோசமான ஆசைன்றார். இப்போ பரலௌகீக தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும். நோய் இருந்தால் கூட உங்களால் நினைவு செய்ய முடியும். ஸோ என்னால் பாபாவை நினைக்க முடியல அப்படின்னு எதை வச்சும் நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா மரணப்படுக்கையில் இருந்தால் கூட உங்களால் பாபா நினைக்க முடியும். ஆக்சுவலாக அப்போ தான் அதிகமாக நினைப்பாங்க எல்லாருமே இல்லையா. ஸோ தந்தைக்கும் குழந்தைங்க ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பாபா எத்தனை குழந்தைங்களுக்கு லெட்டர் எழுத வேண்டி இருக்குது பாருங்கள். சிவபாபா எழுத வைக்கிறார். நீங்களும் பாபாவுக்கு லெட்டர் எழுதுறீங்க, சிவபாபா கேர் ஆஃப் பிரம்மான்ட்டு. நம்ம எல்லோருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க, சகோதரர்கள். நம்முடைய ஆன்மீக தந்தை நம்மளை தூய்மையாக்குறார். அதனால தான் அவரை நாம் பதித்த பாவனர்னு சொல்கிறோம். எல்லா ஆத்மாக்களையும் தூய்மையாக்குறார். யாரையும் விடுறது கிடையாது. இயற்கையும் விடுறது கிடையாது. இயற்கையும் தூய்மையாக்குறார். எல்லாமே தூய்மையாகுது. ஸோ அதனால தான் அவர் பதித்த பாவனர். பாபாவை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டால் நமக்கே அந்த ஒர்க்கை கொடுத்துறாரு. அதாவது வரலட்சுமி சிஸ்டர் அதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அனஸ்தீசியா போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் அனஸ்தீசியா இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் பாபாவை நினைத்து தூய்மை ஆகிறதுக்கும் பாபாவே தூய்மை ஆக்கிறதுக்கும். அவர் ஆப்ரேஷன் பண்ணுறார், அனஸ்தீசியா தான் பாபாவுடைய நினைவுன்றார். கரெக்டு தானே? பாபா நினைவு பண்ணுறதுனால உங்களுக்கு மாயா வராமல் இருக்கிறதில்ல, அதிகமாகவே வருது. ஏன்னா சீக்கிரமாக முடியணும்ல ஆப்ரேஷன், நல்லது தானே. ஸோ அனஸ்தீசியா நம்ம போட்டுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பாபாவுடைய நினைவு. ஸோ மொத்தத்தில் எல்லாரையுமே பாபா தூய்மை ஆக்குவார். இயற்கையும் தூய்மையாகுது. சத்தியுகத்தில் இயற்கை தூய்மையாக இருக்கும். அதனால் இயற்கையினால் உருவாகிற அந்த சரீரமும் தூய்மையாக இருக்கும். இப்போ இயற்கை தூய்மையாக இல்லாததுனால சரீரமும் தூய்மை இல்லாமல் இருக்குது. அதனால தான் இவங்க கங்கையில் போய் சரீரத்தை தூய்மைப்படுத்துறதுக்காக போகிறாங்க. ஆனால் ஆத்மா தூய்மையாகாதே. ஆத்மாவின் மூலமாக தானே சரீரம் கிடைக்கிது. ஸோ யோக அக்னி மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த கலியுகத்தில் எந்த ஒரு தலைகீழான ஆசையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. குறிப்பாக விகார ஆசை இருக்கக்கூடாது. சம்பூர்ண சதோ பிரதானமாக ஆகிறதுக்காக ஈஸ்வரிய வழிப்படி நடக்கணும். தூய்மையாக வீட்டுக்கு திரும்பி போகணும். இப்படி இந்த ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கணும். தூய்மையாகணும், முழு ஆஸ்தி அடையணும். இல்லை அந்துமதி சோகதி. ஸோ கடைசி நேரத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நமக்கு பதவி கிடைக்கும். அதனால் மாயாவின் புயல்களில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மாயாவின் புயலை பற்றி சிந்திக்க கூட கூடாதுன்றார். அது உங்களுடைய மனதை எடுத்துக்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. இல்லை ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வர ஒரு பிரச்சனையும் அதே சிந்தனையிலே இருப்பீங்க. உங்களுடைய நேரம் ஃபுல்லாக காலியாகிடும். இப்படி தான் எல்லா விகாரமுமே. ஸோ அதை பற்றி சிந்திக்கக்கூட நடந்ததுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி. அதை சிந்திக்கக்கூட கூடாது. அதுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்து ஆத்மாவை பலப்படுத்துகிறார். வரதானம் சதா சக்திசாலியான உணர்வு மூலம் எல்லையற்ற சேவையில் ஈடுபாடுடன் இருந்து எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். சதா சக்திசாலியான உள்ளுணர்வு மூலமாக எல்லையற்ற சேவையில் முழு ஈடுபாட்டோடு இருந்து
எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்தெல்லாம் முக்தி அடைந்தவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சாக்கார தந்தைக்கு சேவையை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் இருந்ததாம் பிரம்மா பாபாவுக்கு. அந்த மாதிரி குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய பவர்ஃபுல் விருத்தியின் மூலம், உள்ளுணர்வின் மூலமாக எல்லையற்ற சேவையில் எப்பவும் தயாராகிருங்க. இல்லை, சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் பிரம்மா பாபாவுக்கு தெரியவே இல்லையாம். அந்த எல்லையற்ற சேவையில் அவர் பிஸியாக இருந்ததுனால. ஸோ அந்த மாதிரி நீங்களும் சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலமாக இந்த எல்லையற்ற சேவையில் பிஸியாக இருங்கன்றார். அதை தான் எப்போவுமே தயாராக இருக்கிறதுன்றது. அப்போ எந்த விதமான டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் உங்களுடைய புத்தி இங்கே இருந்தால் தானே உங்களை அது பாதிக்கிறதுக்கு. உங்களுடைய புத்தியே இங்கே இல்லைன்னும் பொழுது உங்களை அதை பாதிக்காது. அதுதான் எவரெடியாக இருக்கிறது. ஸோ சேவையில் எப்போவும் தயாராக எவரெடியாக இருங்க. அப்போ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிவுக்கு வந்துடும். பாப்பர் சொல்லல, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சக்தி கொடுத்துக்கிட்டே இருங்கன்னுவார் எப்போவுமே. ஏன்னா பக்தர்கள் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் அதை கொடுக்கறதுல பிஸியாக இருந்தீங்கன்னா எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் தானாகவே முடிஞ்சிடும்ன்றார். ஸோ எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு நேரத்தை கொடுக்கறது பொம்மலாட்ட விளையாட்டு மாதிரின்றார். இதில் நேரமும் வேஸ்ட் ஆகுது, உங்கள் சக்தியும் வேஸ்ட் ஆகுது. இல்லை, அது ஒரிஜினலாக அங்கே இல்லை, அது ஒரு பொம்மை விளையாட்டு தான். அதில் நேரத்தை வீணாக்குறீங்கன்றார் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் நேரத்தை கொடுக்கறதில்ல. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நேரத்தையோ அல்லது சேமித்து வைத்த சக்திகளையோ வீணாக இழந்துடாதீங்க. அதை இழக்க வைக்கிறதுக்கு தான் சின்ன சின்ன விஷயங்கள் வருது. அது ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி கடந்து போயிடணுன்றார் இல்லையா. அது ஒரு விளையாட்டு, அவ்வளோதான். கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய நேரத்தை, தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தையும் வீணாக்காதீங்க, சக்தியும் வீணாக இழக்காதீர்கள், நேரத்தை இழக்காதீர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய எச்சரிக்கை இது இல்லையா. ஸோ அப்போ சூரியன் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல மட்டுமே பிஸியாக இருக்கும் நம்ம எப்போவுமே. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. பிள்ளையார் நாளைக்கு வா, நான் இன்றைக்கி பிஸியாக இருக்கிறேன்னு சனீஸ்வரன் அனுப்புனதாக சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நம்ம பிஸியாக இருக்கணும் எல்லையற்ற சேவையில். ஸ்லோகன், சேவையில் வெற்றி அடையணும்னா உங்களுடைய பேச்சும் நடத்தையும் செல்வாக்கு மிக்கதாக இருக்கணும். அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தணுன்றார். சும்மா வளவலன்னு பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் திரு வார்த்தையாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கடவுளை வெளிப்படுத்தணும். நான் கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லாமலே சொல்லணும். அப்போ தான் சேவையில் வெற்றி அடைய முடியுன்றார் இல்லையா. அப்போ இவங்க சாதாரணமானவங்க கிடையாது, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க உணர்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சேவை வெற்றி அடையும். நீங்கள் கொடுக்குற ஞானம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தை ரொம்ப அன்பானதாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் விலகியும் இருக்கணும். அவ்யக்தேஸ்வரா, ஜுவாலா ஸ்வரூப நிலையில் இருந்து சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்க. ஸோ இப்போ காலத்தின் தேவைக்கேற்ப எல்லா பிராமண ஆத்மாக்களையும் நெருக்கத்தில் கொண்டு ஜுவாலா ஸ்வரூப வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவையை செய்யுங்கள். ஸோ இதுக்கு நிறைய பட்டி நடக்குது இல்லை, நிறைய இடங்கள்ல ஆன்லைனில் கூட நடக்குது. ஸோ அப்போ எல்லோரும் கூட்டாக சேர்ந்து யோகத்தில் ஈடுபடும் பொழுது எரிமலை யோகம்னு சொல்லப்படுற சக்திசாலியான வாயுமண்டலம் உருவாகுது. ஸோ அதுக்காக பட்டி நடத்துங்க அல்லது உங்களுக்குள்ள உரையாடல் பண்ணுங்க. ஆனால் அந்த ஜுவாலா ஸ்வரூபத்தை நீங்களும் அனுபவம் பண்ணணும், மற்றவங்களும் அனுபவம் பண்ண வைக்கணும். இந்த சேவையில் நீங்கள் ஈடுபட்டுட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியாக பரிவர்த்தனை ஆகிடும்ன்றார்.
இல்லை சின்ன சின்ன சமஸ்காரம் முதல்ல அதுக்கெலாம் டைமே இருக்காது. அந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகிடும்ன்றார். ஓம் சாந்தி. செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.